இறக்கி கலவரங்களை செய்ய வைத்து முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற ஒரு சித்திரத்தை இந்த உலகத்திற்கு காட்டுவதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய சரித்திட்டம். ஆனால் மார்க்கம் முகமது நபி அவர்களுடையதோ, ஈசாவுடையதோ, மோசாவுடையதோ, இப்ராஹிமுடையதோ அல்லது நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையதோ அல்ல. மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நானும் சூழ்ச்சி செய்தேன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றைக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளி அதை வேறறுப்பதற்காக, முஸ்லிம்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்றைக்கெல்லாம் திட்டம் தீட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த சத்தியம். ஏன் இவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள்? இவர்களுடைய பின்னணிகள் என்ன? ஏன் ஒரு இந்து சமுதாயத்தையோ அல்லது ஒரு சீக்கிய சமுதாயத்தையோ அல்லது இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்திலே இருந்தோம் ஏன் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஏன் முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால், உலகமே இன்றைக்கு அதிர்ந்து நிற்கிறது. அதுதான் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அது என்ன உலகம் அதிர்ந்திருக்கிறது? இன்றைக்கு இந்த உலகத்தில் 160 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த குறிப்பை நான் தருகிறேன் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது, எப்படி இந்த உலகத்தையே ஆட்சி செய்தது, எப்படி இந்த உலகத்தை வென்று இன்று வரை ஒரு வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எப்படிப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டும் என்று எப்படிப்பட்ட அதிகார வர்க்கமும் பொருளாதார வர்க்கமும் ஆள்பலமுடையவர்களும் ஒட்டுமொத்த மீடியாக்களை கையில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் திருக்குர்ஆனுக்கும் முஸ்லிம்களுக்கும்